1000 கோடி ரூபாய் விவகாரம் குறித்து வெளியான பரபரப்பு தகவல். டெல்லி நடவடிக்கை அதிரும் அறிவாலயம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது. உதயநிதியை முதல்வராக்கும் திட்டத்தில் திமுக படுஜோராக வேலை செய்து வருகிறது. இதற்கிடையில் போடியில் திமுக நிர்வாகியின் ஏலக்காய் நிறுவனம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகளின் பின்னணி தகவல்கள் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கின்றன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி தலைவராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த ராஜராஜேஸ்வரி. இவரது கணவர் சங்கர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் போடிநாயக்கனூர் நகராட்சியின் 29வது வார்டு கவுன்சிலராகவும் இருக்கிறார். இவர்களுடைய மகன் லோகேஷ் தமிழக கேரள பகுதிகளில் ஏலக்காய் கொள்முதல் செய்து வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர்களது நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள், வணிக வரித்துறையினர் மற்றும் அமலாக்கத்துறையினர் 5 நாட்கள் சங்கரின் வீடு, ஏலக்காய் குடோன், கேரளாவில் உள்ள ஏலக்காய் குடோன் அலுவலகங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வரி முறைகேடு செய்திருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த முறைகேட்டின் பின்னணி என்ன என்று விசாரித்தால், சங்கரின் குடும்பம் ஏலக்காய்களை வாங்கி விற்பதோடு சொந்தமாக கேரளாவிலும் தமிழகத்திலும் ஏலக்காய் ஏல விற்பனை நிலையத்தையும் நடத்தி வருகிறது. போடி நாயக்கனூரில் உள்ள 70% ஏலக்காய் மார்க்கெட்டை கைப்பற்றி தனி ராஜ்யமே நடத்தி வந்துள்ளனர். பல ஆண்டுகளாக இவர்கள் இந்த துறையில் இருப்பதால் இதில் இருக்கும் சட்டவிரோத செயல்கள் இவர்களுக்கு அத்துப்படி. இதை பயன்படுத்திதான் பெரிய அளவில் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது தன்னுடைய பினாமிகளின் பெயர்களில் போலியாக நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை பதிவு செய்து ஜிஎஸ்டியின் ஏலக்காய் வாங்கும் லைசன்ஸ் ஆகியவற்றை பெற்றிருக்கின்றார் சங்கர். பின்னர் இந்த பினாமிகளின் பெயர்களில் கேரளாவிலிருந்து ஏலக்காய்களை ஏலத்தில் எடுத்து தமிழகத்துக்குள் இருக்கும் தன்னுடைய குடோனுக்கு கொண்டு வந்து விடுகிறார். அங்கிருந்து தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள தன் டீலர்களுக்கு முறைகேடான வழிகளில் ஏலக்காய் விற்பனை செய்து வந்திருக்கிறார். இப்படி பினாமிகளின் பெயர்களில் ஏலக்காய் விற்பனை செய்யும் போது பெரிய அளவில் வருமான வரியோ அல்லது ஜிஎஸ்டியோ கட்ட வேண்டிய தேவை எழாது. உதாரணத்திற்கு, ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மொத்தமாக ஏலக்காயை வாங்கி செல்லும் போது ஐஜிஎஸ்டி எனும் 5% வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதுவே சிறு வணிகர்கள் என்றால் வெறுமனே 1% வரி மட்டும் செலுத்தினால் போதும். அடுத்ததாக வருமானமும் பல்வேறு பினாமிகளின் பெயர்களில் சிறிய தொகைகளாக பிரிக்கப்படுவதால் வருமான வரி செலுத்துவதிலிருந்தும் விலக்கு கிடைத்துவிடும். அதே சமயம் இந்த சட்டவிரோத வியாபாரத்தின் பின்னணியில் கிடைக்கும் ஒட்டுமொத்த வருமானமும் சங்கர் குடும்பத்தினருக்கே வந்து சேர்ந்துவிடும். இந்த நிலையில் இந்த முறைகேட்டின் பின்னணிகள் பெரிய அளவில் பணம் புரளும். இந்த வியாபாரத்தின் பின்னணியில் அரசியல் புள்ளிகளின் சப்போர்ட்டும் உள்ளது. முக்கியமாக தமிழக ஆளும் கட்சியின் குடும்ப புள்ளி ஒருவரும் மதுரை மாண்புமிகு ஒருவரும் இந்த விவகாரத்தின் பின்னணியில் இருக்கின்றனர். அதேபோல் 2026 தேர்தலுக்கான பசை வரும் வழிகளை அடைத்து ஆளும் கட்சி செக் வைக்க மத்திய தரப்பு தீவிரம் காட்ட ஆரம்பித்து விட்டது. எனவே இப்படியான பசை புள்ளிகள் லிஸ்டில் ஆளுங்கட்சி புள்ளிகள் பலர் விரைவில் சிக்குவார்கள் என்கின்றனர்.